யங்ஸ்டர்ஸ் எல்லாம் விஜய் பக்கம் போயிருவாங்கன்னு கவலைப்படுறீங்கல்ல. எங்க அண்ணன் மோடி 10 வருஷத்துக்கு முன்னாடி பரீட்சா பே சர்ச்சான்னு ஆரம்பிச்சார். பரீட்சா பே +2 படிக்கிற பிள்ளைகளுக்கு பூரா தேர்வு. 10 வருஷம் முன்னாடி +2 எழுதுனவன் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருப்பான்? அவனுக்கு வந்து 23 வயசா இருக்கும். 5 வருஷமா ஓட்டு போட்டு இருப்பான். அன்னைக்கே அந்த ஓட்டை எடுக்கிறதுக்காக தான் தலைவர் அங்க பேசினார். பரீட்சா பே சர்ச்சா வேற ஒண்ணும் இல்ல, அந்த பக்கம் பரீட்சா, இந்த பக்கம் இப்படிக்கா. அத அன்னைக்கே செஞ்சிட்டாரு. அதை பார்த்துதான் தமிழக முதலமைச்சர் கிளம்பிட்டாரு. இப்ப லேப்டாப் எது கொடுத்தாங்க? லேப்டாப் எது கொடுத்தாங்க? 20 லட்சம் பேர் லேப்டாப் கொடுப்போம் அப்படின்னாங்க. இந்த கனவுகள் திட்டம் சொல்றாங்க. உங்களின் முதல்வன் நான் முதல்வன் எதுக்கு? ஃபுல்லா போக்கஸ்ட் ஆன் யங் ஜெனரேஷன். இதை ஓபன் பண்ணி விட்டவர் நரேந்திர மோடி. பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா விஜய் டிவில ஒரு புரோகிராம் ஆரம்பிப்பாங்க. அதை பயங்கரமா காஸ்ட் செலவழிச்சு சன் டிவில பெரிய புரோகிராம் ஆக்கி விட்டுருவாங்க. ஆரம்பிச்சது விஜய் டிவியா இருக்கும், ஆனா ஹிட் கொடுத்தது சன் டிவியா இருக்கும். அது மாதிரி பிஜேபி ஆரம்பிக்குது, அதை பிரமாதமா யூஸ் பண்றது டிஎம்கேவா இருக்குது. நீங்க தான் அதை யூஸ் பண்ணுன்றேன். அப்ப இளைய தலைமுறைக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். நாடு நல்லா இல்ல, நாடு உருப்படல, ஒன்னும் சரியில்லை, இளைஞர்கள் பாலா போயிட்டாங்கன்னு சொன்னா பிரயோஜனம் இல்ல. அதை மாத்துறதுக்கு நான் என்ன பண்றேன் உங்களுக்கு இப்படி சொல்றேன். நீங்க வாங்க வேண்டிய 15 ஓட்டுகள்ல 5 ஓட்டு பிலோ 30 வயசு கீழே கூடிய இளைஞர்கள் ஓட்டா போக்கஸ் பண்ணிக்கணும்.